எப்பவுமே ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிறது, அதே மாதிரி அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறது, சில நாளில் வந்து அதை ட்ராப் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்களால தான் அவனால தான் பண்ண முடியல, பசங்களால் பண்ண முடியல, என்னுடைய வீட்டில் ஃபேமிலியில் அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இல்லை அன்றைக்கி சூழ்நிலை அப்படி சரியாக அமையலை, ஸோ 4 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஹேபிட்டை கிளியராக ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஓனர்ஷிப், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன்னா அதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்றதுல கிளியராக இருங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சில நாள்களில் ஒரு சின்ன சின்ன செட்பேக்ஸ், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே அந்த பாதையை கடந்து வந்தவங்க தான். ஸோ செட்பேக்ஸும் ஃபெயிலியர்ஸும் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, நீங்கள் உங்களே ரொம்ப கம்மியாக எடை போட்டுறாதீங்க. இட் ஹேப்பன்ஸ்.